ஸோ இப்போ நம்ம பண்ண போகிறேன்டா அது லேப் மாடல் 7ல் இருக்குது. லேப் பெர்ஃபார்மிங் ETL ஆன் டேட்டா செட் பை யூஸிங் AWS Glue. ஸோ நம்ம யூஸ் பண்ண போகிற டூல் AWS Glue தான். ஸோ க்ளூவை ஓப்பன் பண்ணிக்கங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வராது, இது அட்மின் அக்கௌண்ட்டுங்கிறதுனால எனக்கு இந்த மாதிரி வரும். உங்களுக்கு இந்த மாதிரி விவோ க்ரம் ஓப்பன் ஆகும். சேம் ப்ரொசீஜர் தான். நேற்று என்ன பண்ணமோ அதே தான் இப்போயும் பண்ண போகிறோம். லேபை ஸ்டார்ட் பண்ணும்போது லேபுக்குள்ளே உள்ள ப்ரொசீஜர்ஸ் மாறும். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடுச்சா? ஸோ லேப் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் பாருங்கள், இனிஷியலாக ஒரு டைம் 00 காட்டும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிராஃபிக் சிக்னல் மாதிரி முதல்ல ரெட்டில் இருக்கும். நம்ம ஸ்டார்ட் பண்ணது எல்லோவில் மாறும். ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா க்ரீனில் மாறும். ஓகேவா? ஸோ இப்போ நான் ஸ்டார்ட் லேப் கொடுக்குறேன். ஸோ ஸ்டார்ட் லேப் கொடுத்தோன்னே ரெட் டு எல்லோவுக்கு மாறி இருக்கு. ஸோ டைமிங் இப்போ அப்டேட் ஆகும். ஸோ டைமிங் அப்டேட் ஆகலைன்னா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். உங்களுடைய அக்கௌண்ட்டை சைன் அவுட் பண்ணு, இன்காக்னிட்டோ ஓப்பன் பண்ணி இந்த டேப்பில் இருக்கிற எல்லா AWS அக்கௌண்ட்டையும் க்ளோஸ் பண்ணு. ஃபஸ்ட்டு சைன் அவுட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணு. முடிஞ்சால் வேறு ப்ரௌசரில் இன்காக்னிட்டோ ஓப்பன் பண்ணு. அதே ப்ரௌசரில் பண்ணாத. எனக்கு பாருங்கள், மினிமம் டைமே 3 மணி நேரம். அவங்க கொடுத்துருக்க டைமே 3 மணி நேரம். ஸோ அப்போது ஏற்கனவே பண்ண லேபை விட இது பெரிய லேபு, கொஞ்சம் லென்த்தாக போகும். ஸ்டெப்பு கம்மி தான், ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற சப் ஸ்டெப்பு அதிகம். ஸோ நான் அது க்ரீனாக மாறுற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அந்த கேப்புக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், வேர்டு டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்காக வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண வேண்டியது ஸ்டெப்பு 3. நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ ஸ்டெப் 3 தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியிருக்கோம். ஸ்டெப் 3 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சர்வீசஸ் போகணும். அதில் க்ளூ அப்படிங்கிற இந்த சர்வீஸை ஓப்பன் பண்ணணும். அதுக்குள்ளே போயிட்டு டேட்டா பேஸ் டேபிளை சூஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படிங்கிறது இங்கே இருக்குது. அதுக்கு முன்னாடி AWS லிங்கை கிளிக் பண்ணி கன்சோலுக்குள்ளே போகணும். ஓகேவா? இது இனிஷியலாக நம்ம எல்லா லேப்லேயும் பண்ணக்கூடியது. இந்த AWS லிங்கை கிளிக் பண்ணுங்கள், ஒரு புது டேப் ஓப்பன் ஆகும். அதுதான் AWS மேனேஜ்மெண்ட் கன்சோல். ஸோ கன்சோலுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ இதில் நமக்கு என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, க்ளூ அப்படின்னு டைப் பண்ணணும். ஸோ AWS க்ளூ அப்படின்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணியாச்சா? ஸோ டைப் பண்ணதும் உங்களுக்கு சர்வீசஸில் AWS க்ளூ, அதிலே க்ளூ டேட்டா ப்ரூ இருக்கும். அதை நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, வெறும் AWS க்ளூ தான் யூஸ் பண்ண போகிறோம். அதை ஓப்பன் பண்ணிக்கோ. ஸோ இப்போ என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இந்த பேஜை நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் சேவ் பண்ணக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3வது ஸ்டெப்லேயே நமக்கு மல்டிபிள் சப் ஸ்டெப்ஸ் இருக்குது. அதை நம்ம ஸோ இப்போ நம்ம சேவ் பண்ண வேண்டிய இடம் இதுதான். 3வது ஸ்டெப்பில் ஃபஸ்ட்டு சப் ஸ்டெப் இங்கே தான் பேஸ்ட் பண்ணோம். ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணேன், இதை சென்டர் பண்ணுறதுக்காக இங்கே ஃபார்மேட்டிங் இருக்குப்பா, டிக்ரீஸ் இன்டென்ட் இங்கே கொடுத்தீங்கன்னா எப்படி அட்ஜஸ்ட் ஆகிடும். ஸோ தெரியாதவங்க அதையும் பண்ணிக்கோ. வேர்டுலேயே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ மார்க் போட்ட மாதிரி ஒரு டாட்டர் லைன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். புரியல? ஸோ அடுத்தது பண்ண வேண்டியது ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம AWS க்ளூக்குள்ளே வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம்
லெஃப்ட் சைடில் நேவிகேஷன் பேனில் டேட்டா பேஸ் இருக்கும், அதில் டேபிள்ஸை சூஸ் பண்ணணும். ஸோ இங்கே பாருங்கள், லெஃப்ட் சைடில் நமக்கு டேபிள்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா கேட்லாகை எக்ஸ்பேண்ட் பண்ணு. டைரெக்டாக அந்த ஆப்ஷன் டேட்டா பேஸ் டேபிள் இருக்காது, டேட்டா கேட்லாக் உள்ள தான் இருக்கும். இருக்கா? ஸோ இதில் என்னெல்லாம் இருக்குன்றதை முதல்ல நான் சொல்லிடுறேன், எதெல்லாம் யூஸ் பண்ண போகிறோங்கிறத. அதுக்கப்புறம் நம்ம அதை ஒர்க் பண்ணலாம். ஸோ இங்கே AWS க்ளூக்குள்ளே ETL ஜாப் இருக்குது, நோட்புக், விஷுவல் ETL, ஜாப் ரன்னிங் மானிட்டரிங், டேட்டா கேட்லாக், டேபிள்ஸ், டேட்டா கனெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ நம்ம யூஸ் பண்ண வேண்டியது டேட்டா கேட்லாக்குள்ளே இருக்கிற கேட்லாக்ஸ், டேட்டா பேஸ், டேபிள்ஸ், ஸ்கீமா, ரெஜிஸ்ட்ரிஸ், ஸ்கீமாஸ். ஸோ இதில் நம்ம அதெல்லாம் தேவையில்லாமல் யூஸ் பண்ண போகிறதில்ல. டேட்டா பேஸ் யூஸ் பண்ணுவோம், டேபிள் யூஸ் பண்ணுறோம், ட்ராவலர்ஸ் யூஸ் பண்ணுவோம். இவ்வளோ தான் நமக்கு தேவைப்படக்கூடிய அந்த மெனுவே. வேறு எதுவுமே நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஓகேவா? இல்லை டேட்டா பேஸுக்குள்ள டேபிள்ஸ் இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அவங்க சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னா, டேட்டா பேஸு கீழே டேபிள்ஸ் அப்படின்னு இருக்குது, அதுதான் சூஸ் பண்ணணும். டேட்டா பேஸை சூஸ் பண்ணக்கூடாது, டேட்டா பேஸு கீழே இருக்கிற டேபிள்ஸ். ஸோ நம்ம சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், டேட்டா பேஸு கீழே உள்ள டேபிள்ஸை சூஸ் பண்ணியாச்சு. ஸோ இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறோம். இதை நீங்கள் மார்க் பண்ணு, எதை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத மார்க் பண்ணு. டேபிள்ஸ். ஸோ டேபிள்ஸை செலக்ட் பண்ணதுனால தான் இந்த பேஜ் ஓப்பன் ஆகிருக்கு அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கும். இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ அடுத்த ஸ்டெப் போயிடலாமா? இதில் பாருங்கள், ஆட் டேபிள்ஸ் யூசிங் ட்ராவலர். ஸோ நம்ம கொடுத்ததுபடி பார்த்தா ஆட் டேபிள்ஸ் யூசிங் ட்ராவலர்ஸ். ஸோ இங்கே போகிறீங்க, இந்த இடத்துல இருக்கு பாரு, ஆட் டேபிள்ஸ் யூசிங் ட்ராவலர்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ அந்த ஆட் டேபிள்ஸ் யூசிங் ட்ராவலரை கிளிக் பண்ணு. ஸோ இப்போ ட்ராவலர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த பேஜ் என்ன பண்ணிக்கோ, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதில் பேஸ்ட் பண்ணு. ஓகேவா? ஸோ பே பண்ணியாச்சு. இப்போது அந்த ட்ராவலருக்குள்ளே நம்ம இன்புட் கொடுக்க வேண்டிய டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. நேம், வெதர், எக்ஸ்பேண்ட், டேக் ஆப்ஷன். அதுக்குள்ளே போயிட்டு நெக்ஸ்ட் தான் கொடுக்க போகிறோம். ஸோ டீட்டெயில் எல்லாமே இங்கே இருக்குது. 1 by 1 நம்ம ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நேம் இங்கே வெதர்னு கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே காப்பி பண்ணு. நீ டைப்லாம் பண்ணாத, கொடுத்துருக்க டீட்டெயிலை காப்பி பேஸ்ட் மட்டும் பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ இங்கே பேஸ்ட் பண்ணும்போது நேற்று ஒரு சில பேர் பண்ண விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃப்ரண்ட்டில் ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அதை கூட டெலீட் பண்ணி பார்க்காம என்னை கூப்பிட்றீங்க. ஒரு மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் அதை நீங்களே பண்ணிடலாம். கூச்சப்படாமல் ஒரு 10 பேருக்கு நேற்று பண்ணியிருப்பேன் அதை போயிட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் வந்தால் இதெல்லாம் எரர் வரும். ஸ்பேஸ் ஃப்ரண்ட்டில் இருக்காங்கிறத செக் பண்ணணும், டெலிட் பண்ணி பார்க்கணும். காப்பி பேஸ்ட் பண்ணும்போது ஒரு ஸ்பேஸோடு சேர்த்து காப்பி பண்ணியிருக்கேன், அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டேன். அதையும் பார்த்து கரெக்டாக பண்ணு. இங்கே டிஸ்கிரிப்ஷன் எதுவுமே அவங்க கொடுக்கல, டிஸ்கிரிப்ஷன் பண்ண தேவையில்ல. டேக் செக்ஷனை மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ண சொல்கிறாங்க, வேறு எதுவும் கிடையாதுங்க. ஸோ டேகை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி பாரு, இங்கே எதுவுமே கிடையாது. அங்கே எதுவும் நம்ம
இன்புட் கொடுக்க போகிறது இல்லை. ஓகேவா? இப்போ அடுத்தது பண்ண வேண்டியது நெக்ஸ்ட் செக்ஷன் மட்டும் கிளிக் பண்ணோம். அதுக்கு முன்னாடி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோ. ஸோ இதில் நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது என்ன, எதெல்லாம் வந்து மார்க் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, வெதர் இன்புட் நம்ம கொடுத்துருக்கோம், நெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ண போகிறோம், அதனால் அதை டிக் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததுக்கப்புறம் எதெல்லாம் நம்ம மாடிஃபை பண்ணியிருக்கிறோமோ, நீ பண்ணலையா? ஸோ அடுத்து சொல்லியிருக்கிறது டீட்டெயிலை ஃபில் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இதில் கேட்குற டீட்டெயிலை நம்ம ஃபில் பண்ண வேண்டியதான். என்ன டீட்டெயில் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடு டேட்டா சோர்ஸ். ஆட் டேட்டா சோர்ஸில் போயிட்டு சூஸ் S3. அதில் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா என் டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட். ஸோ உங்களுக்கு S3 பார்த்து அங்கே அவைலபிளாக இருக்கும். கவனி, கவனி, ஆட் டேட்டா சோர்ஸ் கொடுத்தாச்சு. இதில் டேட்டா சோர்ஸ் S3. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். என் திஸ் அக்கௌண்ட் கொடுத்தாங்க ஒன்றுமே காட்டாது உங்களுக்கு. இன்னும் டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட் கொடு. இதில் பார்த்தீங்கன்னா பார்த்து நமக்கு இங்கே ஸ்பெசிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. என்ன பாத், இந்த பாத்தை நீங்கள் கொடுக்காம விட்டீங்கன்னா கிராவலர் கிரியேட் ஆகாது, அவுட்புட் வராது. இங்கே ஒவ்வொருத்தருக்கும் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை காப்பி பண்ணு. அந்த எரரை இக்னோர் பண்ணு, இங்கே பேஸ்ட் பண்ணுறது. ஸோ எரர் ஃபெச்சிங் கனெக்ஷன் இதை வந்து இக்னோர் பண்ணு, அதை கண்டுக்க தேவையில்லை. ஓகேவா? ஃபஸ்ட்டு S3 இருக்குது. இங்கே S3 பார்த்து இன்னும் டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட் கொடுத்துட்டு S3 பார்த்த இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? அடுத்தது சப்சீக்வெண்ட் டிராவலர் ரன்ஸ். இது வரைக்கும் கொடுத்தாச்சு இல்லையா? கொடுத்தாச்சா? ஸோ முதல்ல இந்த 2 டீட்டெயிலை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பேஸ்ட் பண்ணிக்கோ. மீதி டீட்டெயிலை அப்புறம் அப்டேட் பண்ணுவோம். ஸோ இதில் எதெல்லாம் நம்ம மாடிஃபை பண்ணியிருக்கோமோ அதை மார்க் பண்ணு. முடிச்சாச்சா? எது எவ்வளோதான்? முதல்ல இதை முடி. முதல்ல இதை முடிச்சாச்சா? இதை முடிச்சானா வெயிட் பண்ணு. ஸ்டெப்பு பாரு. கொஞ்சம் ஸ்டெப்பை கொஞ்சம் தெளிவாக படித்து பார்த்தா தான் அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். சப்சீக்வெண்ட் கிராவலர் ரன்ஸ் அந்த கேட்டகரியில் போயிட்டு கிரால் ஆல் சப் ஃபோல்டர்ஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணோம். கவனி, சப்சீக்வெண்ட் கிராவலர் ரன்ஸ் இங்கே இருக்குது. ஓகேவா? இதுதான் அந்த கேட்டகரி. அதில் நமக்கு என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா கிரால் ஆல் சப் ஃபோல்டர்ஸ். ஸோ கிராவலர் என்ன பண்ணுவோங்கிறத நான் காலைல சொன்னேன்னா ஸ்கேன் பண்ணோம், அதான் வேலையே. ஓகேவா? எப்படி ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா கிரால் ஆல் சப் ஃபோல்டர்ஸ், அது கீழே உள்ள எல்லா சப் ஃபோல்டரையும் ஸ்கேன் பண்ணணும். ஸோ கிராவலர் ரன் ஆகலைன்னா
இந்த ETL ப்ராசஸ் ஒர்க் ஆகாது. ஸோ அதுக்கு இந்த செட்டிங்லாம் கரெக்டாக நம்ம கொடுத்துருக்கணும். இப்போ நம்ம கரெக்டாக தான் கொடுத்துருக்கோம், டிஃபால்ட்டாகவே அதுதான் இருக்குது. இல்லைன்னா இந்த செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணு. ஓகேவா? ஸோ அது கொடுத்தாச்சு. அடுத்தது சூஸ் ஆட் அண்ட் S3 டேட்டா சோர்ஸ். ஸோ இங்கே கடைசியாக இங்கே இருக்குது. இப்போ நான் இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இதை மார்க் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கிறது crawl all sub folders, அதுக்கப்புறம் add S3 டேட்டா சோர்ஸ் கொடுக்கணும். இதை காப்பி பண்ணிவிட்டு நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதை பேஸ்ட் பண்ண வேண்டிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இதை முடிச்சதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணு, ஆட் அண்ட் S3 டேட்டா சோர்ஸை கிளிக் பண்ணிவிடு. ஸோ உங்களுக்கு நல்லா கவனி, நீ சரியாக பண்ணியிருந்தீன்னா இந்த இடத்துல டேட்டா சோர்ஸில் S3 டேட்டா சோர்ஸோட லிங்க்கு பேராமீட்டர்ஸ் ரீக்ரால் ஆல் அப்படின்னு உனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகிருக்கணும். இது ஆகுதான்னு பாரு. இதையே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பேஸ்ட் பண்ணு. ஸோ இப்போ அடுத்தது பண்ண வேண்டியது, நம்ம டேட்டா சோர்ஸை நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. கடைசியாக நெக்ஸ்ட் கொடுத்துரு. நெக்ஸ்ட் கொடு. நெக்ஸ்ட் கொடுத்ததும் அடுத்த கான்ஃபிகரேஷனுக்குள்ளே வரும். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் 3க்கு வந்துட்டோம். கவனி, இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொடுத்தாச்சு. அடுத்தது பண்ண வேண்டியது எக்ஸிஸ்டிங் IAM ரோல், அதில் க்ளூ லேபை சூஸ் பண்ணணும். இங்கே பாருங்க, யூஸ் அனதர் ரூலுக்கு போங்க. யூஸ் அனதர் ரூல் இந்த ஸ்டெப்பு வந்து உனக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகேவா? யூஸ் அனதர் ரோலில் போயிட்டு கீழே சூஸ் அண்ட் எக்ஸிஸ்டிங் ரோல், அதில் பார்த்தீங்கன்னா க்ளூ லேப் அப்படிங்கிறத சூஸ் பண்ணு. யூஸ் அனதர் ரோல் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாரு. நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது யூஸ் அனதர் ரோல், அதில் இங்கே க்ளூ லேப் அப்படின்னு சேஞ்ச் பண்ணியிருக்கணும். யூஸ் அனதர் ரோலை செலக்ட் பண்ணால் இது காட்டும். நீ கிரியேட் டிஃபால்ட் ரோலில் இருந்துன்னா காட்டாது. ஓகேவா? இதை ஸ்க்ரீன்ஷாட் எடு. என்ன மாடிஃபை பண்ணீங்களோ அதை மார்க் பண்ணு. இதை காப்பி பேஸ்ட் பண்ணு. ஸோ முடிச்சாச்சு இல்லையா? அதை காப்பி பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே பாரு, இப்போ நம்ம ரோலை இங்கே செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண, நெக்ஸ்ட் கொடு. வேறு எதாவது அங்கே பண்ண சொல்லியிருக்க மாட்டாங்க. கடைசியாக நெக்ஸ்ட் தான். இதை நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஸோ இதுவும் வேணும் அப்படின்னாக்கா இதையும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கலாம்.
ஸோ அடுத்த ஸ்டெப்பு அவுட்புட் கான்ஃபிகரேஷன், அதில் ஆட் டேட்டா பேஸ். ஸோ அதில் நம்ம ஆட் பண்ண வேண்டிய டேட்டா பேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெதர் டேட்டா. நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். முதல்ல காப்பி பண்ணிக்கோ. அடுத்து பண்ணக்கூடிய ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாரு, நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே இங்கே பாருங்கள் டார்கெட் டேட்டா பேஸ்னு இருக்குது. அதில் எதுவும் பண்ணக்கூடாது, ஆட் டேட்டா பேஸ் தான் கொடுக்கணும். ஸோ ஆட் டேட்டா பேஸ் அதான் சொல்லியிருக்காங்க. ஆட் டேட்டா பேஸோட நேம் வெதர் டேட்டா. ஸோ ஆட் டேட்டா பேஸ் கொடுத்தாச்சு. தனியாக ஒரு விண்டோ, ஒரு லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ இங்கே பாரு, டேட்டா பேஸோட டீட்டெயிலில் நேம் கேட்குதா? டேட்டா பேஸ் டைப்பு டிஃபால்ட்டாகவே க்ளூ டேட்டா பேஸ் தான் இருக்கும். அதெல்லாம் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண தேவையில்ல. டேட்டா பேஸ் டீட்டெயிலில் டேட்டா பேஸோட நேமை ஃபில் பண்ணு. ஸோ ஆட் டேட்டா பேஸ் கொடுத்ததோ ஒரு விண்டோ, ஒரு புது லிங்க்கு ஓப்பன் ஆகும். ஆச்சா இல்லையா? ஸோ இப்போ அடுத்த டீட்டெயிலை நம்ம இந்த விண்டோவிலேருந்து புது விண்டோவுக்கு போயிருப்போம். ஆட் டேட்டா பேஸ் கொடுத்ததும் திரும்ப இங்கே தான் வர போகிறேன். இதை க்ளோஸ் பண்ணிடாத. எந்த விண்டோவையும் க்ளோஸ் பண்ணாத. நம்ம அவுட்புட் எடுக்க முடியாது க்ளோஸ் பண்ணினா. ஓகேவா? இதில் ஆட் டேட்டா பேஸ் கொடுத்ததும் இந்த பேஜுக்கு வந்திருப்ப. அதில் டேட்டா பேஸோட நேம் கொடுத்துரு. அடுத்தது இதில் வேறு எதுவுமே நமக்கு அப்டேட் பண்ண சொல்லலை. கிரியேட் டேட்டா பேஸ் கொடுத்துடலாம். கிரியேட் டேட்டா பேஸ். அதுக்கு முன்னாடி இதை ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோ. இதில் நம்ம அப்டேட் பண்ணிருந்தது வெதர் டேட்டா. இந்த நேம் அப்டேட் பண்ணியிருந்தோம், கிரியேட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோ. ஸோ இது வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எங்கே பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல சூஸ் கிரியேட் டேட்டா பேஸுக்கு முன்னாடி அதை பிளேஸ் பண்ணு. இப்போ அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ டேட்டா பேஸில் ஃபில் பண்ணியாச்சு. கிரியேட் டேட்டா பேஸ் கொடுத்துரு. ஸோ நீங்கள் கொடுத்த உடனே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெதர் டேட்டா அப்படிங்கிற நேமில் டேட்டா பேஸ் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இதை காப்பி பண்ணிக்கோ. இதை கொண்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணு. ஸோ டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணியாச்சு. கிரியேட் பண்ண டேட்டா பேஸை இங்கே பேஸ்ட் பண்ணு. முடிச்சாச்சா? ஸோ கிரியேட் டேட்டா பேஸ் கொடுத்ததுக்கப்புறம் திரும்ப நம்ம இந்த அவுட்புட் அண்ட் ஷெட்யூல் அப்படிங்கிற அந்த பேஜுக்கு வந்துடுறோம். ஸோ இந்த பேஜில் நம்ம டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணியாச்சு. அதை க்ளோஸ் பண்ண வேணாம், அது அப்படியே இருக்கணும். எந்த டேப்பையும் க்ளோஸ் பண்ணக்கூடாது நம்ம லேப் முடிகிற வரைக்கும். ஸோ இங்கே வந்துட்டு இங்கே பாருங்கள், டார்கெட் டேட்டா பேஸில் இதை வந்து நம்ம ரெஃப்ரெஷ் கொடுங்க. ஸோ ரெஃப்ரெஷ் கொடுத்துட்டு ஸோ வெதர் டேட்டாங்கிறது இங்கே செலக்ட் ஆகணும். இப்போ பாருங்கள் இங்கே வரும். ரெஃப்ரெஷ் கொடுத்ததுக்கப்புறம் செக் பண்ணு, வெதர் டேட்டா உங்களுக்கு அப்டேட் ஆகிருக்கும். ஸோ நம்ம தனி டேப்பில் க்ரியேட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதனால் அப்டேட் ஆகிறது கொஞ்சம் டைம் ஆகும். இந்த ரெஃப்ரெஷ் பட்டனை கவனி. ரெஃப்ரெஷ் பட்டனை கொடுக்க சொன்னா இங்கே போய் கொடுத்துடக்கூடாது. ஓகேவா? ரெஃப்ரெஷ் பட்டன் இங்கே இருக்குது. டார்கெட் டேட்டா பேஸ் பக்கத்துலேயே ரெஃப்ரெஷ் பட்டன் இருக்குது. அதை நீங்கள் ரெஃப்ரெஷ் கொடுத்துட்டு ட்ராப் டவுனில் போயிட்டு வெதர் டேட்டாவை செலக்ட் பண்ணு. கொடுத்தாச்சா? ஸோ நம்ம டார்கெட் டேட்டா பேஸில் வெதர் டேட்டாவை செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது ட்ராவலர் ஷெட்யூல் செக்ஷன் அப்படியே கீழே இருக்குது.
ஸோ இங்கே போயிட்டு ஃப்ரீக்வன்சி முதல்ல இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். இதை செலக்ட் பண்ணியாச்சு. இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பேஸ்ட் பண்ணு. ஸோ காப்பி பண்ணு. ஸோ காப்பி பண்ணிவிட்டு இதை கொண்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணு. ஓகேவா? இது வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சா? ஸோ அடுத்தது பண்ண வேண்டியது ட்ராவலர் ஷெட்யூலில் போயிட்டு ஃப்ரீக்வன்சி ஆன் டிமாண்டில் இருக்கான்னு பார்க்கணும். டிஃபால்ட்டாக ட்ராவலர் ஷெட்யூலில் ஃப்ரீக்வன்சி ஆன் டிமாண்டில் தான் இருக்கும். இங்கே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா ட்ராவலர் ஷெட்யூலில் ஃப்ரீக்வன்சி ஆன் டிமாண்டில் தான் இருக்கும். ஒருவேளை இது மாறி இருந்ததுன்னா நீங்கள் ஆன் டிமாண்டுக்கு அதை மாற்று. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் தான் கொடுக்க சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டை மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஸோ நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் பண்ண வேண்டியது ஆன் டிமாண்ட் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். நெக்ஸ்ட் கொடுக்கணும். பாரு, ஆன் டிமாண்ட் இருந்ததுன்னா நெக்ஸ்ட் கொடு. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்த உடனே உங்களுக்கு ரிவ்யூ அண்ட் கிரியேட் அப்படின்னு இந்த மாதிரி அந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் ஆகும். நம்ம கொடுத்த டீட்டெயில்லாம் இங்கே இருக்காங்கிறத செக் பண்ணிக்கணும். முக்கியமாக இதில் நீங்கள் செக் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ராவலர் ப்ராப்பர்ட்டியில் நேம் வெதர்னு இருக்கான்னு பாரு. அதுக்கு அடுத்தது டேட்டா சோர்ஸில் S3 செலக்ட் ஆகிருக்கான்னு பாரு. அடுத்தது க்ளூ லேப் IAM ரோலில் க்ளூ லேப் இருக்கான்னு பாரு. செட் அவுட்புட் அண்ட் ஷெடியூலிங்கில் டேட்டா பேஸ் வெதர் டேட்டா அதே மாதிரி ஷெடியூலில் ஆன் டிமாண்ட் அப்படின்னு இருக்கான்னு பாரு. இதெல்லாம் இருந்ததுனா தான் அடுத்தது ப்ரொசீட் பண்ணணும். இப்போ நம்ம ஆன் டிமாண்டில் நெக்ஸ்ட் கொடுத்தாச்சு. ரிவ்யூ அண்டு கிரியேட் செட்டிங்குள்ளே வந்துட்டோம். ஸோ இப்போ நமக்கு இந்த டீட்டெயிலாம் இருக்காங்கிறத செக் பண்ண சொல்கிறாங்க. எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக இருக்குது. நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை காப்பி பண்ணிக்கிறேன். நமக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோ. ஓகேவா? ஸ்க்ரீன்ஷாட் நீ எடுக்க வேணாம். நம்ம இன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிறதையே அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிவிடு. ஏன்னா அவ்வளோ பெருசாக ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறனாக்கா நமக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அவங்களே கொடுத்துருக்காங்க, அதே எடுத்துடலாம். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ அடுத்தது பண்ண சொல்லியிருக்கிறது கிரியேட் ட்ராவலர். ஸோ இங்கே பாருங்கள், இதெல்லாம் செக் பண்ணியாச்சு. நமக்கு ரிவ்யூ ப்ளஸ் கிரியேட் சரியாக இருக்குது. நான் சொன்ன டீட்டெயிலாம் சரியாக இருக்கான்னு 1க்கு 2 தடவை செக் பண்ணிக்கோ. செக் பண்ணதுக்கப்புறம் கிரியேட் ட்ராவலர் கொடுத்துரு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ராவலர் ரன்ஸ். இங்கே நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறோம். ஸோ கிரியேட் ட்ராவலர் கொடுத்தாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம், ரன் த ட்ராவலர். ஸோ இங்கே இப்போ என்ன பண்ணிக்கலாம்னாக்கா இந்த பேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அங்கே பேஸ்ட் பண்ணிவிடு. ஸோ கிரியேட் ட்ராவலர் கொடுத்ததுக்கப்புறம் இந்த பேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடு. ஸோ கிரியேட் ட்ராவலர் கொடுத்தாச்சு. இதை பேஸ்ட் பண்ணிக்கோ இந்த இடத்துல. ஸோ அதுக்கு என்ன பண்ணு, ஸோ ட்ராவலர் பேஜுக்கு வந்துடணும். ஸோ ட்ராவலர் பேஜ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு பாரு, டேட்டா கேட்லாக் கீழே ட்ராவலர்ஸ் அப்படின்னு இருக்கும். லெஃப்ட் நேவிகேஷன் பேனில் ட்ராவலர்ஸ். ஸோ ட்ராவலர்ஸை கிளிக் பண்ணு. ட்ராவலர்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வெதர்னு ஒரு ட்ராவலர் காட்டுதான்னு பாரு. காட்டுதா? அதை இங்கே செக் பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு ரன் கொடு. ஸோ நான் ஆல்ரெடி ரன் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு இங்கே ரன் ஆகலை. நான் வெளியே ரன் கொடுத்துட்டேன்.
இதுதான் ப்ரொசீஜர். ட்ராவலரை கிளிக் பண்ணோம், இங்கே செக் பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு ரன் கொடுக்கணும். ஸோ ரன் கொடுத்தோன்னே இங்கே ஸ்டேட்டில் ரன்னிங்னு வரும். ஓகேவா? வருதான்னு பாரு. ஸோ நம்ம ட்ராவலரை கிரியேட் பண்ணியாச்சு, எல்லாருக்கும் ரெடி அப்படிங்கிற ஸ்டேட்டில் வந்துருச்சு. அது வந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோ. ஓகேவா? ஸோ ரன் கொடுத்தோன்னா ரன்னிங்னு வந்திருக்கோம், அதுக்கப்புறம் ரெடின்னு வந்திருக்கோம். நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ அடுத்தது நேவிகேஷன் பேனில் டேட்டா பேஸ், அதில் வெதர் டேட்டா அப்படிங்கிற ஒரு டேட்டா பேஸ் நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அது இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இங்கே பாருங்கள், லெஃப்ட் சைடு நேவிகேஷன் பேனில் டேட்டா பேஸ், அதில் வெதர் டேட்டா அப்படிங்கிற ஒரு டேட்டா பேஸ் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, அதை நான் காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த லிங்கை கிளிக் பண்ணணும். ஸோ நம்ம கிளிக் பண்ண வேண்டியது இதுதான். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதில் பண்ண வேண்டியது வெதர் டேட்டா. ஸோ வெதர் டேட்டா அப்படிங்கிற இந்த லிங்கை இதை செலக்ட் பண்ணிக்கோ. செலக்ட் பண்ணிவிட்டு லிங்கை கிளிக் பண்ணு. செலக்ட் பண்ணிவிட்டு லிங்கை கிளிக் பண்ணினா இந்த மாதிரி ஒரு டேபிள் காட்டுதான்னு பாரு. இங்கே சரியாக பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேபிள் காட்டும். ஸோ டேபிள் காட்டலைன்னா இந்த ரெஃப்ரெஷ் பட்டனை கிளிக் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணி பாரு. சரி, அடுத்தது பண்ண சொல்லியிருக்கிறது கவனி. டேபிளில் பை இயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் அங்கே காட்டுது இல்லையா? ஸோ இப்போ அந்த லிங்கை செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணு. ஸோ இந்த பை இயர் அப்படிங்கிற லிங்கை ஓப்பன் பண்ணு. ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்கீமா டேட்டா காட்டுதான்னு பாரு. இந்த லிங்கை கிளிக் பண்ணு. லிங்கை கிளிக் பண்ணினா இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். டேட்டா பேஸில் பை இயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் இருக்கும். அந்த டேபிளை தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் நான். ஸோ டேபிளை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் காலம் நேம், டேட்டா டைப் இதெல்லாம் காட்டுதான்னு பாரு அப்படின்னா. ஸோ 6வது ஸ்டெப்பில் நம்ம ஆல்ரெடி டேபிளை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ டேபிளில் ஸ்கீமாக்குள்ளே தான் இப்போ நம்ம இருப்போம். அதாவது இந்த பேஜில் இருக்கோம் ஸ்கீமா. ஸோ இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா, காலம் நேம், டேட்டா டைப். இதில் காலம் நேம் வந்து ஏற்கனவே கிரியேட் பண்ணியிருக்கிற காலம் நேம் எனக்கு வேணாம், நான் வேறு காலம் நேம் மாற்ற போகிறேன். ஸ்கீமானாலே ஸ்ட்ரக்சர்னு சொன்னேன். ஸோ காலம் தான் ஸ்ட்ரக்சராக இருக்க போகுது. இப்போ அந்த ஸ்கீமாவை தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம்.
ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், இங்கே பாருங்கள், ஆக்ஷன் மெனுக்கு போயிட்டு எடிட் ஸ்கீமா கொடுக்கணும். ஸோ அதுக்கான டீட்டெயில் கீழே கொடுத்துருக்காங்க, என்ன மாற்றணும் அப்படிங்கிறது. இப்போ நம்ம பண்ண வேண்டியது இதில் எடிட் ஸ்கீமா அப்படின்னு இருக்குது. ஸோ எடிட் ஸ்கீமாவை கொடுத்தீங்கன்னா எடிட் பண்ணுற ஆப்ஷன் இங்கே வந்துடும். உங்களுக்கு வந்துருச்சா? எடிட் ஆப்ஷனுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணணும், ஒவ்வொரு காலமுக்கும் ஈக்குவலண்ட்டான ஒரு வேறு நேம் கொடுத்துருக்காங்க. எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயே உங்களுக்கு ப்ரீவியஸ் நேம், நியூ நேம், எந்த நேமில் எந்த நேம் மாற்றணும் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம ஒவ்வொன்றா சேஞ்ச் பண்ண வேண்டியதான். ஸோ நியூ நேமை சேஞ்ச் பண்ணிக்கங்க. ஐடி அப்படிங்கிற நேமை நம்ம ஸ்டேஷன்னு மாற்றணும். ஸோ டேபிளுக்குள்ளே வந்தாச்சு. இது எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா, முதல்ல செக் பாக்ஸை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா எடிட்டுன்னு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ இதை செலக்ட் பண்ணணும், எடிட் கொடுக்கணும். ஸோ எடிட் கொடுத்ததும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் நேமை ரீப்ளேஸ் பண்ணு, ஐடியை ஸ்டேஷனாக மாற்று. ஸ்டேஷனாக மாற்றதுக்கப்புறம் சேவ் பண்ணு. ஸோ இதை முதல்ல ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கும். ஸோ அடுத்தது சேவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதை முடித்ததுக்கப்புறம் சேவ் பண்ணிவிடு. ஸோ சேம் ப்ரொசீஜரை இருக்கிற எல்லா காலம் 8 காலமுக்கும் அதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணு. ஓகேவா? நான் 2வது காலம் எடுத்துக்கிறேன், எடிட் பண்ணுறேன். ஸோ அதுக்கான நேம் என்னவா இருக்கும் அப்படின்னா சேம் டேட்டு தான் இருந்தாலும் அதை மறுபடியும் ஒரு தடவை நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதை அப்டேட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துரு. அதை அன்செக் பண்ணிட்டு தான் அடுத்த காலமை செலக்ட் பண்ணணும். ஸோ 3வது காலம் எலமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கு. நான் என்ன பண்ணுறேன், டைப்னு மாற்றுறேன். பேசாமல் இதை கம்ப்ளீட் பண்ணு. எந்த காலமுக்கு பேஸ்ட் பண்ணுறீங்கன்றத கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணிக்கோ. ஸ்க்ரீன்ஷாட் ஒரே ஒரு காலமுக்கு எடுத்தால் போதும், எல்லா காலமுக்கும் ஸ்க்ரீன்ஷாட் தேவையில்லை. சேம் ப்ரொசீஜர் அப்படிங்கிறதுனால ஸோ இந்த மாதிரி எல்லா காலமையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் சேவ் ஆஸ் ஏ நியூ டேபிள் வெர்ஷன் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துட வேண்டியதான். ஸோ முதல்ல எல்லா காலம் இருக்கிற 8 காலமையும் எடிட் பண்ணுங்கள். ஸோ எடிட் பண்ணதுக்கப்புறம் இந்த சேவ் நியூ டேபிள் வெர்ஷனை செலக்ட் பண்ணு. சேவ் நியூ டேபிள் வெர்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு அதனுடைய காலம் நேம் சேஞ்ச் ஆகிருக்கான்னு பாரு. ப்ரீவியஸாக இருந்த நேம் நம்ம கொடுத்த புது நேமுக்கு சேஞ்ச் ஆகிருக்கணும். இதையே என்ன பண்ணிக்கோ, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பேஸ்ட் பண்ணிக்கோ.
ஸோ இப்போ நம்ம டாஸ்க் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒரு 2 மணி நேரமாக டாஸ்க் 1 தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ அடுத்தது டாஸ்க் 2க்கு போயிடலாம். ஸோ டாஸ்க் 1ல் க்ளூவை யூஸ் பண்ணி ETL ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது கொரி நம்ம டைப் பண்ணுறதுக்காக அத்தேனாக்குள்ளே போக போகிறோம். ஸோ டாஸ்க் 2ல் நம்ம என்ன கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவனி, S3 பக்கெட். ஸோ அத்தேனா கொரி S3 பக்கெட்லேருந்து தான் ரன் ஆகும். ஸோ அதனால் அதை கான்ஃபிகர் பண்ண போகிறோம். அத்தேனா கொரி ரிசல்ட் எங்கே சேவ் ஆகணும் அப்படிங்கிறத கான்ஃபிகர் பண்ண போகிறோம். அதே மாதிரி டேட்டா பேஸில் இருக்கிற டேபிளை அத்தேனாவில் நம்ம ப்ரிவியூ பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ டேபிளுக்குள்ளே இருக்கிற டேட்டா பை இயர்னு ஒரு டேட்டா இருக்குது. அந்த டேட்டாவில் அத்தேனாவில் போய் நம்ம பார்க்க முடியும். அடுத்தது டேபிள், ஒரு புதுசாக ஒரு டேபிளை க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த டேபிளோட நேம் 1950, ஆஃப்டர் 1950ங்கிற ஒரு நேமில் ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணுவோம். அடுத்தது கொரியை ரன் பண்ணி எந்த டேட்டாவுக்கு அவுட்புட் வேணுமோ அந்த பர்டிகுலர் டேட்டாவை செலக்ட் பண்ணிவிட்டு கொரி ரன் பண்ண போகிறோம். இது எல்லாமே நம்ம அத்தேனா, ஸோ நேற்று பண்ண அதே அத்தேனா கொரி எடிட்டரில் தான் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ அதுக்காக நம்ம பண்ண போகிறது, ஃபஸ்ட்டு நேவிகேஷன் பேனில் டேட்டா பேஸ் டேபிள்ஸ். ஸோ அதில் தான் நம்ம இருக்கோம். டேட்டா பேஸ், அதுக்குள்ளே டேபிளை செலக்ட் பண்ணு. ஸோ டேபிளில் பார்த்தீங்கன்னா நமக்கு பை இயர் அப்படின்னு ஒரு டேபிள் காட்டுதா? லெஃப்ட் நேவிகேஷன் பேனில் டேட்டா பேஸ், அது கீழே உள்ள டேபிளை செலக்ட் பண்ணணும். ஸோ இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும். ஸோ அதில் நம்ம அடுத்தது பண்ண வேண்டியது பை இயர்னு ஒரு டேபிள் இருக்கும். அந்த டேபிள் லிங்கை செலக்ட் பண்ணணும். ஸோ இங்கே பாருங்கள், பை இயர்னு ஒரு டேபிள் இருக்குது. அந்த டேபிளோட லிங்கை செலக்ட் பண்ணணும், பை இயர். ஸோ செலக்ட் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி அந்த டேபிள் ஓப்பன் ஆகும். ஓகேவா? அந்த டேபிளோட டீட்டெயில்ஸ், டேபிள் ஓவர் வியூ இங்கே காட்டுது. இதையும் நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பேஸ்ட் பண்ணணும். சூஸ் அ லிங்க் ஃபார் பை இயர், இதுக்கு கீழே இதை பேஸ்ட் பண்ணிக்கும். ஸோ இப்போ அடுத்தது பண்ண வேண்டியது, அதில் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அதில் வியூ டேட்டா கொடுக்கணும். கவனி, இங்கே ஆக்ஷன் அப்படின்னு இருக்கு. இதில் வியூ டேட்டா, ஆக்ஷனில் போயிட்டு வியூ டேட்டா. இதில் நம்ம ஃபஸ்ட்டு போக வேண்டியது ஆக்ஷனில் வியூ டேட்டா. ஸோ வியூ டேட்டா கொடுத்ததுக்கப்புறம் ப்ரொசீட்னு கேட்கும். இதை ப்ரொசீட் பண்ண வேண்டியதான். இந்த ப்ரொசீடையும் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். இதில் ப்ரொசீடை கிளிக் பண்ணி அத்தேனா கொரிக்குள்ளே இது போகும். ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா அத்தேனா கொரிக்குள்ளே போகும். அதை ஓப்பன் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம அத்தேனா கொரி எடிட்டருக்குள்ள வந்தாச்சு. அடுத்தது பண்ண வேண்டியது கவனி, கொரி எடிட்டருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் கொரி செட்டிங்ஸை கிளிக் பண்ணிட்டு அதை மேனேஜ் பண்ணணும். ஸோ மேனேஜ் பண்ணதுக்கு அப்புறம் ப்ரௌஸ் S3 அதில் டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு பக்கெட் இருக்கும். அந்த பக்கெட்டை நம்ம ஓப்பன் பண்ணணும். கவனி, கொரி செட்டிங்ஸ் அதுக்குள்ளே போயிட்டு மேனேஜ். ஸோ மேனேஜை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ப்ரௌஸ் S3 வரும். ப்ரௌஸ் S3 கொடுங்க. இதில் டேட்டா சயின்ஸ் பக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கெட் இருக்கும். நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டிய பக்கெட் டேட்டா சயின்ஸ் பக்கெட். ஓகேவா? ஸோ டேட்டா சயின்ஸ் பக்கெட்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம மேனேஜில் போயிட்டு S3 லொக்கேஷனை செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ சூஸ் கொடுத்துடலாம். ஸோ கொடுத்துட்டு கடைசியாக என்ன பண்ணுங்கள், சேவ் பண்ணுங்கள். சரியான லொக்கேஷன் இங்கே செலக்ட் ஆகிருக்கும். சேவ் கொடுத்துடலாம். கவனி, இதை மட்டும் நீங்கள் சரியாக பண்ணலினா எந்த கொரியுமே எக்ஸிக்யூட் ஆகாது. இங்கே பாரு, கொரி ரிசல்ட் என்கிரிப்ஷன், கொரி ரிசல்ட் லொகேஷன் இங்கே காட்டுதான்னு பாரு. இங்கே காட்டுச்சுன்னா ஓகே, சரியாக பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். இதை ஸ்க்ரீன்ஷாட் எடு. இங்கே டீட்டெயில் காட்டுதான்னு பாரு. இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணு. ஸோ இப்போ அடுத்தது பண்ண வேண்டியது, எடிட்டர் டேப்பில் போயிட்டு டேட்டா பேனலில் டேட்டா சோர்ஸில் AWS டேட்டா கேட்லாக் செலக்ட் ஆகிருக்கான்னு பார்க்கணும். டிஃபால்ட்டாக இது செலக்ட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ எடிட்டர் டேப் எங்கே இருக்குது அப்படின்னா இதுதான் அந்த எடிட்டர் டேப். ஸோ எடிட்டர் டேப் போனீங்கன்னா டேட்டா பேனல் இதுதான். டேட்டா பேனலில் டேட்டா சோர்ஸ் AWS டேட்டா கேட்லாகாக இருக்கா அப்படின்னு செக் பண்ண சொல்லியிருந்தாங்க. இருக்கு. ஓகேவா? இது வந்து ஓகே. அதுக்கு அடுத்தது டேட்டா பேஸ் அப்படிங்கிற அடுத்த பேனலில் வெதர் டேட்டா செலக்ட் ஆகிருக்கான்னு பார்க்கணும். இங்கே பாரு, அதுக்கு கீழே வெதர் டேட்டா. ஓகேவா? ஸோ வெதர் டேட்டாவும் செலக்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம செக் பண்ணது ஓகே. அடுத்த டேபிள் செக்ஷனில் பை இயர். ஸோ பை இயர் அப்படிங்கிற டேபிள் இருக்கான்னு பார்க்கணும். அதில் 3 டாட்டை கிளிக் பண்ணி ப்ரிவியூ டேபிள் பார்க்கணும். ஸோ இங்கே டேபிளில் பை இயர் இருக்குது. 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரிவியூ டேபிள் போகணும். இதுதான் அடுத்து பண்ண சொல்லியிருக்கிறது. ப்ரிவியூ டேபிள் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து அந்த ப்ரிவியூ டேபிளுக்கான கொரி ஓப்பன் ஆகும். அப்புறம் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் அந்த ப்ரிவியூ டேபிளுக்கான அந்த ஸ்டெப்பை நாங்கள் பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து என்ன பண்ணணும், ப்ரிவியூ டேபிள் செலக்ட் பண்ணணும். கொடுத்ததும் இங்கே கொரி ஆட்டோமேட்டிக்காக இங்கே அப்ளை ஆகிட்டு நமக்கு இங்கே கொரி ரன் ஆகுதான்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ கொரி ரன் ஆகுது. ஸோ ரன் ஆனதுக்கப்புறம் அந்த கொரியை காப்பி பேஸ்ட் பண்ண வேண்டியதான். ஸோ இங்கே பாருங்கள்,
ரிசல்ட் உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இதை அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க. ஸோ 9th ஸ்டெப்பில் நாங்கள் பண்ண வேண்டியது டேபிள் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். அந்த டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு முதல்ல S3 லொக்கேஷன், அந்த டேபிளோட டேட்டா ஸ்டோர் பண்ணுறது லொக்கேஷனை நம்ம கிரியேட் பண்ணோம். அதுக்கு என்ன பண்ணுங்கள், சர்வீசஸ் S3ன்னு சர்ச் பண்ணுறோம். அதில் பக்கெட் லிஸ்ட்டில் க்ளூ 1950 பக்கெட் அப்படின்னு ஒரு பக்கெட் இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணு, இதை டேட்டா பேஸ் கிரியேட் பண்ண லிங்க் இருக்கு இல்லையா, அந்த டேப் இருக்கு இல்லையா, டேட்டா பேஸ் கிரியேட் பண்ண டேப் இருக்கும். நம்மள்ட்ட 3 டேப் இருக்கும். ஒரு டேப்பில் நம்ம இந்த மாதிரி வியூ டேட்டா கொடுத்த டேப்பு, 2வது டேப் கொரி அத்தேனா கொரி, 3வது டேப்பு டேட்டா பேஸ் இருக்கு இல்லையா. இந்த டேட்டா பேஸ் நம்ம கிரியேட் பண்ண டேப்பில் போயிட்டு S3ன்னு சர்ச் பண்ணு. சர்ச் பாக்ஸில் குளோபல் சர்ச் பாரில் S3 அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. S3யை ஓப்பன் பண்ணு. ஸோ ஓப்பன் பண்ணியாச்சா? இதில் உனக்கு 2 பக்கெட் காட்டும், டேட்டா சயின்ஸ் பக்கெட், க்ளூ பக்கெட். ஓகேவா? ஸோ டேட்டா சயின்ஸ் பக்கெட்டை ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம யூஸ் பண்ண வேண்டியது க்ளூ 1950 பக்கெட். இந்த பேஜை முதல்ல ஸ்க்ரீன்ஷாட் எடு. ஓகே, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சா? இப்போ அடுத்தது நீங்கள் இதில் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் எதையும் செலக்ட் பண்ண தேவையில்ல. இந்த க்ளூ பக்கெட்டோட நேம் இருக்கு இல்லையா, இதை அப்படியே காப்பி பண்ணு. லிங்கை கிளிக் பண்ணாத, ஜஸ்ட் இந்த நேமை மட்டும் காப்பி பண்ணிக்கோ. ஸோ காப்பி பண்ணிவிட்டு இதை கொண்டு வந்து நோட் பேடில் பேஸ்ட் பண்ணிக்கோ. நமக்கு அடுத்தது தேவைப்படும், அதனால் நோட் பேடில் பேஸ்ட் பண்ணி சேஃபாக வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் பண்ண வேண்டியது பக்கெட்டோட நேமை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிட்டோம். இந்த கொரியை காப்பி பண்ணு. இங்கே தான் 1950 அப்படிங்கிற டேட்டாவை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம், டேபிளை கிரியேட் பண்ண போகிறோம். இதை காப்பி பண்ணி இந்த நோட் பேடில் அந்த கொரியை பேஸ்ட் பண்ணிக்கோ. ஓகேவா? பேஸ்ட் பண்ணியாச்சா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல பாருங்க, க்ளூ 1950 பக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் போட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ள நம்ம இங்கே காப்பி பண்ணி வச்சிருக்கிற எந்த லிங்கை, அதாவது அந்த நேமை இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணு. தெரியுதா என்ன எங்கே பண்ணுறேன்னு? ஒரு டேக் கொடுத்துருக்கு பாரு, ஓப்பன் டேக், க்ளோஸ் டேக். ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ண அந்த இடத்துல ஸ்லாஷ், டபுள் ஸ்லாஷ் பக்கத்தில் இந்த காப்பி பண்ணி வச்சிருக்க இந்த நேமை பேஸ்ட் பண்ணிடு. ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணோம், இந்த கொரியை காப்பி பண்ணிக்க. ஃபுல்லாகவே காப்பி பண்ணியாச்சா? ஸோ காப்பி பேஸ்ட் பண்ணியாச்சு. இதை காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இதை கொண்டு வந்து என்ன பண்ணு, இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோ. நம்ம காப்பி பேஸ்ட் பண்ண கொரி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் அதை வந்து என்ன பண்ணிக்கிறேன்னாக்கா, தனியாக காட்டுறதுக்காக அதை நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ நான் எதை சேஞ்ச் பண்ணணும் அதை மட்டும் ஹைலைட் பண்ணியிருக்கேன்.
ஓகேவா? ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அந்த காப்பி பண்ண கொரியை அத்தேனா கொரி எடிட்டருக்குள்ளே வரேன். அத்தேனா கொரி எடிட்டருக்குள்ளே வந்துட்டு நியூ கொரி ப்ளஸ் பண்ணி நியூ கொரி பண்ணிவிட்டேன். அதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சரியாக இந்த S3 லொக்கேஷன் கொடுத்துருந்தா மட்டும்தான் ரன் ஆகிட்டு அவுட்புட் வரும். இப்போ பாருங்கள், நான் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டேன். இங்கே ரன் கொடுக்குறேன். ரன் கொடுத்தா ரன் ஆகணும். இந்த அவுட்புட்டை நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். ஸோ கொரி எடிட்டரில் ரன்னிங்கில் இருக்குது. ஸோ ரன் ஆனதுக்கப்புறம் கொரி சக்ஸஸ்ஃபுல் வருதான்னு பாரு. இதையும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். கொரி சக்ஸஸ்ஃபுல் யாருக்கெல்லாம் வராதுன்னு பார்த்தீங்கன்னா, வராது, சில பேருக்கு வரவே வராது. பக்கெட் நேமை சரியாக காப்பி பேஸ்ட் பண்ணாதவங்களுக்கு அவுட்புட் வராது. இருந்ததுன்னா, அதாவது இப்போ நம்ம பண்ண இந்த கொரிக்கு அவுட்புட் வந்திருந்ததுன்னா, அந்த வந்ததை எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்கே கொரி சக்ஸஸ்ஃபுல்னு வந்திருக்கும். எனக்கும் வந்துருச்சு. ரெண்டாவது தடவை பண்ணதுனால ஆல்ரெடி அந்த டேபிள் எக்ஸிஸ்ட்னு வருது. எனக்கு அவுட்புட் வராமலாம் இல்லை, அவுட்புட் வந்துருச்சு. நீங்கள் பாரு, அவுட்புட் வந்தவங்களுக்கு மட்டும் டேபிளில் 2 டேபிள் கிரியேட் ஆகிருக்கும். ஆயிருக்கான்னு பாரு. வந்திருக்கா? யாருக்கெல்லாம் இந்த கொரிக்கு அவுட்புட் வந்திருக்கோ அவங்களுக்கு லெஃப்ட் சைடு நேவிகேஷன் பேனில் பை இயர், அதுக்கப்புறம் லேட் 20th அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது டேபிள் கிரியேட் ஆகிருக்கும். யாருக்கெல்லாம் கிரியேட் ஆகிருக்கு? அவுட்புட் வந்தவங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அதில் அவுட்புட் வந்திருக்கு இல்லையா, அந்த டேபிளுக்குள்ள டேட்டா இருக்கான்னு பார்க்க போகிறோம். 3 டாட்டை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு ப்ரிவியூ டேபிள் கொடு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அவுட்புட் வரணும். அதை ப்ரிவியூ டேபிள் கொடுத்ததும் உங்களோட ரிசல்ட்டு இப்படி தான் இருக்கும். ஓகே, டேட்டு, டைப்பு, அப்சர்வேஷன் இந்த மாதிரி வருதான்னு பாரு. வந்ததுன்னா இதை ஸ்க்ரீன்ஷாட் எடு. ஸோ அந்த அவுட்புட்டை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணு. ஓகேவா? ஸோ இப்போது 10வது ஸ்டெப்புக்கான அவுட்புட்டை பார்ப்போம். கவனி, இப்போ நம்ம அந்த கொரியை எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். யாருக்கெல்லாம் 9வது ஸ்டெப்பு அவுட்புட் வரலையோ அவங்க 10வது ஸ்டெப்பை கண்டினியூ பண்ணு. ஓகேவா? ஸோ அவுட்புட் வந்திருந்ததுன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும். சரியாக அந்த டேபிள் கிரியேட் ஆகியிருந்ததுன்னா அந்த டேபிள் இந்த மாதிரி தான் இருந்திருக்கும். ஓகேவா? சரி, கவனி. இப்போ 10வது ஸ்டெப்பு, இன்னும் 22 ஸ்டெப்பு இருக்கு, 24 ஸ்டெப்பு இருக்கு இன்னும். ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, இந்த கொரியை நம்ம ரன் பண்ணுறோம். இங்கே என்ன பண்ண போகிறோம், Tmax அப்படிங்கிற ஒரு டேபிள், அந்த Tmax டேபிளில் நம்ம லேட்டு 20 அப்படிங்கிற இந்த டேபிளோட டேட்டாவை எடுத்துக்க போகிறோம். அதில் Tmaxன்னு எங்கெல்லாம் இருக்கோ அந்த டேட்டாவை அவுட்புட்டாக கேட்குறோம். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், இதில் இந்த கொரியை நான் காப்பி பண்ணிக்கிறேன். கொரியை காப்பி பண்ணிவிட்டு கொரி எடிட்டரில் வந்துட்டு ஒரு நியூ கொரி எடிட்டரை ஓப்பன் பண்ணி அந்த நியூ கொரி எடிட்டரில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த கொரியை ரன் பண்ணுறேன். ஸோ ப்ரீவியஸ் ஸ்டெப்பு நமக்கு 9th ஸ்டெப்புக்கு ஆன்சர் வந்திருந்ததுன்னா இதுக்கும் ஆன்சர் வரும். 9th ஸ்டெப்புக்கு ஆன்சர் வராதவங்களுக்கு இதில் வராமையும் போகலாம். ஏன்னா
பழைய டேபிளை பேஸ் பண்ணி தான் இந்த கொரியே இருக்கு. ஓகேவா? உங்களுக்கு எரர் வந்தாலும் பரவாயில்ல, எக்ஸிக்யூட் பண்ணு, அதுக்கும் மார்க் உண்டு. நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு மார்க் உண்டு. ஓகேவா? ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. நமக்கு அவுட்புட் இந்த மாதிரி வந்திருக்கு. இதையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பேஸ்ட் பண்ணு. ஸோ இப்போ அடுத்தது இந்த டேபிளை நம்ம வந்து ப்ரிவியூ பண்ணுறோம். அந்த டேபிளுக்குள்ளே என்ன டேட்டா இருக்குது, ஓகேவா? ஸோ அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இங்கே போயிட்டு நம்ம அதை ப்ரிவியூ பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், வியூஸில் Tmax அப்படின்னு இருக்கும். இந்த Tmaxஐ வியூஸில் பாரு, புதுசாக ஒரு Tmaxன்னு ஒன்று கிரியேட் ஆகிருக்கும். 3 டாட்டை கிளிக் பண்ணு, ப்ரிவியூ டேபிள் கொடு. இப்போ இங்கே ஒரு டேபிள் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு டேபிள் டிஸ்பிளே ஆகும். இதையும் காப்பி பேஸ்ட் பண்ணு. ஓகேவா? ஸோ அவுட்புட் வந்துருந்ததுன்னா இதை அப்படியே எடுத்து நீங்கள் பேஸ்ட் பண்ணு. ஸோ அடுத்தது 11வது ஸ்டெப்பில் ஒரு கொரி இருக்குது. அந்த கொரியை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அக்ரிகேட் ஃபங்க்ஷன், அதாவது ஆவரேஜ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் பண்ணிவிட்டு அப்சர்வேஷன் ஆவரேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேட் வைஸ் இதை குரூப் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ ஆர்டர் பை டேட்டு, குரூப் பை டேட்டு, டேட் டிவைட் பை 10,000. ஸோ அப்படி அதுதான் நம்ம இங்கே கொடுத்துருக்குற கொரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வேல்யூ வேணும், ஆவரேஜ் வேல்யூ வேணும். 2 வேல்யூ நம்ம இங்கே எடுக்க போகிறோம். ஸோ ஆவரேஜ் வேல்யூவோட அலியாஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸ்னு நமக்கு டிஸ்பிளே ஆகணும். ஸோ இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு கொரி எடிட்டரில், நியூ கொரி எடிட்டரில் பேஸ்ட் பண்ணுங்க. நியூ கொரி எடிட்டரில் பேஸ்ட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணு. இப்போ நம்ம டாஸ்க்கு 2 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ டாஸ்க்கு 3க்கு போயிடலாம். டாஸ்க்கு 3க்கு போகிறதுக்கு முன்னாடி நமக்கு டைம் எவ்வளோ இருக்குன்னு பாரு. டாஸ்க்கு 3க்கு நம்ம பண்ண வேண்டியது ஐஏஎம்ல நம்மளுடைய அக்சஸ் என்னன்னு செக் பண்ணணும். ஸோ அதுக்காக S3 பக்கெட் ஓப்பன் பண்ண அந்த டேபுக்கு வந்துரு. இதில் ஐஏஎம்னு டைப் பண்ணு. ஐஏஎம்னு சர்ச் பண்ணு. அதில் ஐஏஎம் அப்படிங்கிற சர்வீஸை ஓப்பன் பண்ணு. ஓப்பன் பண்ணியாச்சா? ஸோ இதில் நம்ம பண்ண வேண்டியது ரோல்ஸில் போயிட்டு க்ளூ லேப் அப்படின்னு ஒரு ரோல் இருக்கான்னு பாருங்கள். ரோல்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே போயிட்டு 25 ரோல் ஆல்ரெடி ஆட் ஆகிருக்கு. அதில் க்ளூ லேபை டைப் பண்ணு. க்ளூ லேப் அப்படின்னு ஒரு லேப் இருக்கான்னு பாரு. ஸோ ஒரு ரோல் க்ளூ லேப் அப்படிங்கிற நேமில் இருக்குது. இப்போ என்ன பண்ணு, இந்த க்ளூ லேபை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணு. ஸோ லெஃப்ட் சைடு ரோல்ஸ்னு இருக்கும். ரோல்ஸில் சர்ச் பண்ணு, க்ளூ லேப் அப்படின்னு சர்ச் பண்ணு. ஸோ இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், க்ளூ லேபோட சம்மரி பேஜ். இதுதான் சம்மரி பேஜ். இங்கே ஏஆர்என் வேல்யூ இருக்குது பாரு. ஏஆர்என் அப்படின்னு போட்டு
ஒரு லிங்க் ஒன்று இருக்கு, அதை அப்படியே காப்பி பண்ணு. ஏஆர்என் வேல்யூவை காப்பி பண்ணி நோட் பேட்ல பேஸ்ட் பண்ணு. ஏஆர்என் வேல்யூவை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோ. இந்த பேஜையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோ. ஸோ முடிச்சாச்சா? ஸோ இப்போ அடுத்தது பண்ண வேண்டியது கிளவுட் ஃபார்மேஷன் ஐடியை ஓப்பன் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் கவனி. இந்த பேஜுக்கு வந்துரு. நேற்று நம்ம ஓப்பன் பண்ண மாதிரி ஏடபிள்யூஎஸ் டீட்டெயிலை கிளிக் பண்ணு. ஏடபிள்யூஎஸ் டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டீட்டெயிலாம் இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டீட்டெயில் லிஸ்ட் ஆகுதான்னு பாரு. இதை எல்லாத்தையுமே அப்படியே காப்பி பண்ணு. கவனி. இப்போ நம்ம ஏடபிள்யூஎஸ் டீட்டெயிலேருந்து இப்போ நமக்கு தேவையான இந்த டீட்டெயிலாம் கிடைச்சிருக்கு. இதை என்ன பண்ணோம் அப்படின்னா ஓகேவா? ஸோ ஏடபிள்யூஎஸ் டீட்டெயிலேருந்து கிடைச்ச இந்த டேட்டாவை வச்சு நம்ம அடுத்தது கிளவுட் ஃபார்மேஷன் விண்டோவை ஓப்பன் பண்ணணும். இங்கே இருக்கு பாரு, HTTPன்னு ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த லிங்கை காப்பி பண்ணு. ஸோ காப்பி பண்ணி ஒரு புது விண்டோவில் அதை பேஸ்ட் பண்ணி என்ட்ரு கொடு. ஸோ இதுக்கு பாஸ்வேர்டு கேட்கும். அந்த பாஸ்வேர்டும் நம்ம நோட் பேட்லேயே வச்சுருக்கோம். லேப் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பாஸ்வேர்டு இருக்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோ. ஓகேவா? ஸோ பாஸ்வேர்டை சேவெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ நேற்று நம்ம இதே ஸ்டெப்பாக நேற்று பண்ணியிருப்போம். அத்தேனாவில் பண்ணும்போது அதே தான் பண்ணியிருப்போம். இப்போயும் அதே தான் பண்ணுறோம். பொறி மட்டும் வேற. ஸோ கவனி. இந்த நேமை காப்பி பண்ணிக்கோ. சேவ் த எம்டி ஃபைல். இங்க பாருங்க, இந்த நேமை காப்பி பண்ணு. ப்ளூ லேப் கிராவலர், ப்ளூ கிராவலரை காப்பி பண்ணிக்கோ. ஓகேவா? ஸோ இந்த நேமை காப்பி பண்ணு. காப்பி பண்ணிட்டு ஃபைலுக்கு போ. ஃபைலில் நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணு. அதில் இந்த நியூ ஃபைலோட நேமை பேஸ்ட் பண்ணு. பேஸ்ட் பண்ணிட்டு கிரியேட் நியூ ஃபைல் ஓகே அப்படிங்கிறத கொடுத்துரு. நியூ ஃபைல் கிரியேட் ஆகிடும். ஸோ இப்போ என்ன பண்ணு, இந்த கோடை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணு. ஸோ இதை காப்பி பண்ணிட்டு இந்த ஃபைலுக்குள்ள பேஸ்ட் பண்ணு.
அளவு கொடுத்துட்டு பேஸ்ட் பண்ணிவிடு. ஸோ இங்கே என்ன பண்ணணும், இதில் ஒரு சேஞ்சஸ் இருக்குது. இங்கே ஒரு ஏஆர்என் நம்பர் கேட்கும். ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரோலில் க்ளூவில் ஏஆர்என் அப்படின்னு காட்டும். ஸோ இங்கே நம்ம ஏற்கனவே காப்பி பண்ணி வச்சிருக்கிற ஏஆர்என் நம்பரை அப்படியே காப்பி பண்ணி அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணு. ஸோ எங்கே ரீப்ளேஸ் பண்ணு சொல்கிறேன் பாரு. 27வது லைனில் அந்த சேஞ்ச் பண்ண வேண்டிய இடம் இருக்குது. அங்கே ஏஆர்என் நம்பரை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிடு, ரீப்ளேஸ் பண்ணு. கண்டிப்பாக ஏஆர்என் நம்பரை பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் திரும்ப அதை சேவ் பண்ணணும். ஃபைலில் போயிட்டு சேவ் கொடுத்துரு. ஸோ இப்போ அது சேவ் ஆகிருக்கும். கரெக்டாக காப்பி பேஸ்ட், ஸ்பேஸ் இல்லாமல் காப்பி பேஸ்ட் பண்ணுங்க, ஸ்பேஸ் இல்லாமல். ஸோ அடுத்தது பண்ண வேண்டியது, இப்போ நம்ம ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. கவனி, 15வது ஸ்டெப்பு சீக்கிரம் முடிக்க போகிறோம் பாரு. இதுக்கப்புறம் நமக்கு அக்சஸ் இல்லைங்கிறதுனால 2 கமாண்டுக்கு எரர் வரும். கவனி, இப்போ பாரு 15வது ஸ்டெப்பில் க்ளவுட் ஃபார்மேஷன் டெம்ப்ளேட் கிரியேட் ஆகிடுச்சா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு இந்த 15வது லைனில் உள்ள கமாண்டை காப்பி பண்ணு. சரியாக ரன் பண்ணுதா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். காப்பி பண்ணிவிட்டு இங்கே என்விரான்மெண்ட்டில் பேஸ்ட் பண்ணு. ஸோ சரியாக ரன் ஆகுது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கொரி அவுட்புட் வந்திருக்கும். பேராமீட்டர்ஸ் வருதான்னு பாரு. வருதா? ஸோ இதுதான் அவுட்புட்டாக இருக்கும். இப்போ நம்ம க்ளவுட் ஃபார்மேஷன் டெர்மினல் ஓப்பனில் இருக்குது. அது ஒர்க் பண்ணுதான்னு தெரியறதுக்காக தான் இந்த கமாண்ட் கொடுத்தோம். இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பேஸ்ட் பண்ணு. எஸ், ஸோ இப்போ அடுத்தது நம்ம பண்ண வேண்டியது, ஸோ அதை காப்பி பேஸ்ட் பண்ணியாச்சு. 15வது ஸ்டெப்பில் உள்ள கமாண்டுக்கான அவுட்புட்டு இதுவாக தான் இருக்கும். ஸோ இந்த கமாண்டை விட்டு வெளில வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இப்போ பாருங்கள், மறுபடியும் உங்களுக்கு டெர்மினல் வரணும். அதுக்கு Q அப்படின்னு டைப் பண்ணு. Qன்னு டைப் பண்ணினா என்விரான்மெண்ட்டு திரும்ப வந்துடும் உங்களுக்கு. Qன்னு டைப் பண்ணு. இந்த கமாண்டை கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் Qனா குவிட்டு, ஓகேவா? அந்த கமாண்டை விட்டு வெளில வர்றதுக்காக Q அப்படின்னு டைப் பண்ணு. மறுபடியும் இந்த என்விரான்மெண்ட்டுக்குள்ளே வந்துடும். ஸோ இப்போ அடுத்தது 16. ஸோ 16ல் பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ க்ளவுட் ஃபார்மேஷன் விண்டோவில் ஸ்டாக்கு, ஸோ ஸ்டாக் ஒன்று ரன் பண்ணுறோம். இந்த ஸ்டாக் நேம் ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ணியிருக்க க்ளூ கிராவலர். ஸோ நம்ம கொடுத்துருக்க அந்த ஃபைலுக்குள்ளே இது ரன் ஆக போகுது. ஸோ இதையும் நான் ரன் பண்ணி அவுட்புட்டை பார்க்குறேன். ஸோ இதுக்கு அவுட்புட் வருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்ளவுட் ஃபார்மேஷன் டெர்மினலில் ஒரு சில கமாண்ட்ஸ் நமக்கு சப்போர்ட் கிடையாது. அவங்க கொடுத்துருக்காங்க, நம்ம ரன் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? ஸோ இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இதுக்கும் அவுட்புட் வந்துருச்சு. இதுக்கு நமக்கு அக்சஸ் இருக்குது, அவுட்புட் வந்திருக்கு. ஸோ இதையும் காப்பி பேஸ்ட் பண்ணு. ஸோ அடுத்தது இந்த 17வது
லைனில் இருக்கிற 17வது ஸ்டெப்போட கமாண்ட் AWS glue get databases. என்னெல்லாம் டேட்டா பேஸ் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக இந்த கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஸோ இதுக்கும் நமக்கு அவுட்புட் வந்திருக்கு. இதையும் காப்பி பேஸ்ட் பண்ணு. இப்போ நிறைய டேட்டா பேஸ் வந்துகிட்டே இருக்கும். அதை விட்டு வெளில வர்றதுக்காக கியூ கொடுங்க. கியூ கொடுத்தீங்கன்னா வெளில வந்துடும். ஸோ அடுத்தது 18வது ஸ்டெப்பு கிராவலர் எத்தனை இருக்கு. நம்ம கிரியேட் பண்ணது ஒரு கிராவலர். இந்த கிளவுட் ஃபார்மேஷனுக்குள்ள வேற கிராவலர் இருக்கான்னு செக் பண்ண போறோம். நம்ம கிரியேட் பண்ணது வெதர் கிராவலர். ஸோ அந்த வெதர் கிராவலர் இருக்காங்கிறத செக் பண்ண போறோம். ஸோ மறுபடியும் இந்த கமாண்டை விட்டு வெளில வர்றதுக்கு கியூ டைப் பண்ணுங்க. வெளில வந்துடும். ஸோ டெர்மினல் ஓப்பன் ஆகிடும். ஸோ நம்மள்கிட்ட இருக்கிற கிராவலர் இங்கே நமக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. வெதர் அப்படின்னு ஒரு கிராவலர். ஸோ அதுக்கும் நமக்கு அவுட்புட் வந்திருக்கு. ஸோ கிராவலர் யாருக்கெல்லாம் சரியாக கிரியேட் ஆகிருக்கோ அவங்களுக்கு அவுட்புட் வந்திருக்கும். அடுத்தது அடுத்த கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கிராவலர் வெதர் கிராவலருக்குள்ள என்ன டேட்டா இருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்கே அவுட்புட்டில் பார்க்க போகிறோம். ஸோ அதையும் எக்ஸிக்யூட் பண்ணு. ஸோ இதுதான் அந்த எரர். சார் நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சஸ் நமக்கு இல்லை. யாருக்குமே இதுக்கு அவுட்புட் வராது. யாருக்கா வந்திருக்கா? இதுக்கு அக்சஸ் இல்லை அப்படிங்கிறதுனால இங்கே பாருங்க, உங்களுக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க. ரொம்ப சிம்பிள் டாஸ்க் தான். கவனி, டாஸ்க் 4ல் நம்ம செக் பண்ண வேண்டியது ஐஏஎம்குள்ளே போயிட்டு யூசரில் கவனி, மேரின்னு ஒரு யூசர் இருப்பாங்க. அந்த மேரி அப்படிங்கிற யூசர் டேட்டா சயின்ஸ் குரூப் அப்படிங்கிற ஒரு குரூப்பில் அவங்க மெம்பராக இருக்காங்களான்னு பார்க்கணும். அவங்களுடைய பர்மிஷனை செக் பண்ணணும். அதே மாதிரி பாலிசி ஃபார் டேட்டா சயின்ஸ் பாலிசி அந்த லிங்கை ஓப்பன் பண்ணி அதில் என்ன பாலிசி இருக்குன்னு செக் பண்ணணும். அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க. 4 டாஸ்க்கு இந்த டாஸ்க் 4ல் இருக்குது. ஒரு சிம்பிள் டாஸ்க் தான், அது பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், ஐஏஎம்குள்ளே வந்துட்டு ஐஏஎம்குள்ளே வந்துட்டு நீங்கள் பண்ண வேண்டியது ஐஏஎம் யூசரை கிளிக் பண்ணு. ஸோ ஒரு புது டேபு, ஏன்னா நம்ம ஐஏஎம் ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்கோம். அந்த டேபுக்குள்ளே போங்க. 2 விதமாக இந்த டாஸ்க் 4 கம்ப்ளீட் பண்ணலாம். ஒன்று ஐஏஎம் யூசருக்குள்ளே போயிட்டு மேரியை கண்டுபிடிக்கிறது. இன்னொன்று ஐஏஎம் யூசர் குரூப்புக்குள்ளே போய் கண்டுபிடிக்கிறது. கவனி, இப்போ அடுத்து ஐஏஎம் யூசர் குரூப்பை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் டேட்டா சயின்ஸ் குரூப் அப்படின்னு இருக்கும். டேட்டா சயின்ஸ் குரூப்புக்குள்ளே போனீங்கன்னா அங்கே அதுக்குள்ளே மேரி இருக்கணும். ஓகேவா? இன்னொன்று எப்படி செக் பண்ணலான்னாக்கா, ஐஏஎம் யூசருக்குள்ளே போயிட்டு மேரி அப்படிங்கிற யூசரை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணணும். அவங்களுக்கான பர்மிஷன் பாலிசி இதுதான் செக் பண்ண சொல்லியிருக்காங்க. பாலிசி ஃபார் டேட்டா சயின்டிஸ்ட். இதில் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இந்த பாலிசி எக்ஸ்பேண்ட் பண்ணி அவங்களுக்கான பாலிசி என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கிறத செக் பண்ணணும். ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணணும், அவ்வளோதான். ஓகேவா? இதை செக் பண்ணுங்க. அதே மாதிரி அந்த லிங்கை கிளிக் பண்ணு. இந்த பாலிசியோட நேமை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பாலிசியோட டீட்டெயில் ஓப்பன் ஆகும். இதில் பர்மிஷன் டேபில் என்னென்ன பர்மிஷன் அப்படிங்கிறது இங்கே லிஸ்ட் அவுட் ஆகும். இது ஆகுதான்னு பாரு. அத்தேனா க்ளூ S3, அத்தேனா க்ளூ S3. ஸோ இதெல்லாம் காட்டுதான்னு பாரு.
இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ நம்ம கடைசியாக யூஸ் பண்ணது கிளவுட் ஃபார்மேஷன். கிளவுட் ஃபார்மேஷன் அக்சஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இல்லை, நமக்கும் கிடையாது, மேரிக்கும் அந்த அக்சஸ் இல்லை. அதெல்லாம் நமக்கு எரர் வந்தது. ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் ஒரு எரர் வந்தது காரணம், இங்கே நமக்கு சர்வீஸில் அந்த சர்வீஸ் ஆக்டிவேட் ஆகலை, அவங்க நமக்கு அந்த சர்வீஸே கொடுக்கல. இதை செக் பண்ணியாச்சா? இதை செக் பண்ணிட்டீங்கன்னா இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பேஸ்ட் பண்ணிடு. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணு. ஸோ அடுத்தது நம்ம பண்ண வேண்டியது டாஸ்க் 5. டாஸ்க் 5ல மேரிக்கு இருக்கிற அக்சஸ், க்ளூ லேப், அதாவது க்ளூ S3 இதெல்லாம் அக்சஸ் இருக்குது, அக்சஸ் இருக்காங்கிறத செக் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுங்க, சர்வீசஸ் போயிட்டு கிளவுட் ஃபார்மேஷனை காப்பி பண்ணு. நான் என்ன பண்ணுறேங்க கவனி. கிளவுட் ஃபார்மேஷனை காப்பி பண்ணு, இந்த பேஜுக்கு வந்துரு, அதாவது IIM ஓப்பன் பண்ண பேஜுக்கு வந்துரு. இங்கே கிளவுட் ஃபார்மேஷனை சர்ச் பண்ணு. சர்ச் பண்ணிங்கன்னா கிளவுட் ஃபார்மேஷன் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகுதா? ஸோ கிளவுட் ஃபார்மேஷன் ஓப்பன் ஆகும். இப்போ என்ன பண்ணுங்க, இதில் ஸ்டாக் காட்டணும், 2 ஸ்டாக் காட்டும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான ஸ்டாக் எதுவாக இருக்குன்னா ரேண்டமாக ஒரு நம்பர் போட்டிருக்கோம், எந்த டெக்ஸ்ட்டும் இல்லாமல். இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி உள்ளதில் கோடு ஸ்டாக்னு இருக்குது, ஆனால் இதில் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது, ரேண்டம் டெக்ஸ்ட்டில் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணு, செலக்ட் பண்ணிக்கோ. செலக்ட் பண்ணிவிட்டு அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணு. ஓப்பன் பண்ணியாச்சா? ஸோ இதுதான் செக் பண்ண சொல்லியிருக்காங்க, இதை நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். ஓகேவா? இங்கே சொல்லியிருக்கிறது ஸ்டாக்கில் அந்த அவங்க சொன்ன அந்த கரெக்டான ஸ்டாக்கை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். அதில் அவுட்புட் ஸ்டாக், அதாவது இதில் அவுட்புட்னு ஒரு டேப் இருக்கும், இங்கே இருக்கு பாரு, ஸ்டாக் இன்ஃபோ ஈவெண்ட்டு ரெசோர்ஸஸ் அவுட்புட்ஸை ஓப்பன் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்கனவே நம்ம காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரியே இங்கே ஒரு செட் ஆஃப் டேட்டா இருக்கும், அது எல்லாத்தையும் காப்பி பண்ணு. AWS டீட்டெயிலில் காப்பி பண்ண மாதிரி இங்கேயும் ஒரு சில டீட்டெயில் இருக்கும், இதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோ நோட் பேடில். ஓகேவா? ஸோ அங்கேருந்து காப்பி பண்ணதை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோ. இதை வச்சு தான் நம்ம அடுத்தது அக்சஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது பண்ண வேண்டியது அவுட்புட் ஸ்டாக்கில் போயிட்டு நம்ம டீட்டெயிலெலாம் காப்பி பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது பண்ண வேண்டியது இங்கே இருக்கு பாரு, AK அக்சஸ் கீ, இதை காப்பி பண்ணுங்க. இதையும் நோட் பேடில் கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணு. அக்சஸ் கீ எங்கே இருக்குன்னு பாரு. ஸோ நான் இதில் பேஸ்ட் பண்ணிட்டேன். மேரியோட அக்சஸ் கீ இங்கே இருக்குது, அந்த அக்சஸ் கீயை காப்பி பண்ணி இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணோம், லேப் IDE URL, இங்கே ஒரு IDE URL கொடுத்துருக்காங்க, அதை காப்பி பண்ணு. இந்த IDE URL ஓப்பன் பண்ணி புதுசாக ஒரு டேப்ல பேஸ்ட் பண்ணு. ஸோ இதுக்கு பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணதும் ஏதோ சேமாக இருந்ததுன்னா நம்ம புதுசாக பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. லேப் ID பாஸ்வேர்டு ரெண்டுமே சேமாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோ. 32042D0. ஸோ சேமாக தான் இருக்குது ரெண்டுமே. ரெண்டோட ஐடியும் சேமாக இருக்கிறதுனால இதை ஓப்பன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓப்பன் பண்ணால் ப்ரீவியஸ் அதே அவுட்புட் தான் இங்கேயும் வருது. ஓகேவா? வருதான்னு செக் பண்ணிக்கோ. அந்த லிங்கை போட்டிங்கன்னா ப்ரீவியஸ் என்விரான்மெண்ட் தான் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ என்ன பண்ணு, AK அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் இப்போ தான் நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணோம், அக்சஸ் கீ. இந்த அக்சஸ் கீயை காப்பி பண்ணி இந்த என்விரான்மெண்ட்டில் பேஸ்ட் பண்ணு. ஓகேவா? எக்ஸிக்யூட் ஆகிடும். அக்சஸ் கீயை அக்செப்ட் பண்ணிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும், அடுத்தது சீக்ரெட் அக்சஸ் கீ நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணணும். சீக்ரெட் அக்சஸ் கீயும் காப்பி பண்ணு. இங்கே வந்துரு,
இங்கே சீக்ரெட் ஆக்சஸ் கீ, மேரியோட சீக்ரெட் ஆக்சஸ் கீ கொடுத்துருக்காங்க, அதை இங்கே ரீப்ளேஸ் பண்ணு. இதை காப்பி பண்ணு, இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ண. அதை இந்த கீயை முழுசா காப்பி பண்ணு. SAK சீக்ரெட் ஆக்சஸ் கீ. இதை கொண்டு வந்து இந்த க்ளூ லேப் என்விரான்மெண்ட்டில் பேஸ்ட் பண்ணு. ஸோ 2 கீயும் வந்து அக்செப்ட் பண்ணிடுச்சு, ஆக்சஸ் கீ, சீக்ரெட் ஆக்சஸ் கீ. ஸோ அடுத்தது பண்ண வேண்டியது மேரியோட அக்சஸ் இந்த கிளவுட் ஃபார்மேஷனில் இருக்கான்ற செக் பண்ண போகிறோம். இந்த கமாண்டை காப்பி பண்ணு, அப்படியே அதை கொண்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணு. எங்க AK அப்படிங்கிற இடத்துல அக்சஸ் கீயும் SAKங்கிற இடத்துல சீக்ரெட் ஆக்சஸ் கீயும் ரீப்ளேஸ் பண்ணு. இங்க இருக்கு அக்சஸ் கீ, இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்றேன். அடுத்தது சீக்ரெட் ஆக்சஸ் கீ இங்க இருக்கு, அதையும் காப்பி பண்ணி ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த கமாண்டை ஃபுல்லாக காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேங்க. ஸோ மேரிக்கு ஆக்சஸ் இருந்ததுன்னா எரர் வரக்கூடாது, மேரிக்கு ஆக்சஸ் இல்லைன்னா எரர் வரும். ஸோ மேரிக்கு ஆக்சஸ் இருக்கு, நம்ம இதே கமாண்ட் தான் ஏற்கனவே எக்ஸிக்யூட் பண்ணோம், நமக்கு ஆக்சஸ் இல்லை. ஓகேவா? ஸோ அவுட்புட் வந்துருக்குது, இந்த வந்த அவுட்புட்டை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணு. ஓகேவா? எல்லா அவுட்புட்டையும் ஒரே இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த அவுட்புட் தான் நமக்கு வந்துருக்கு, ட்ராவலரோட லிஸ்ட் வந்துருச்சு. அடுத்தது என்ன பண்ணோம் அப்படின்னா, இங்கே பாருங்க, மறுபடியும் இன்னொரு கமாண்டு டெஸ்ட் வெதர். ஸோ வெதர் அப்படின்னு ஒரு ட்ராவலர் வச்சுருக்கோம், அந்த வெதர் ட்ராவலருக்குள்ளே என்ன இருக்குன்றதை நம்ம செக் பண்ணணும். அதுக்கும் என்ன பண்ணுறேன், இங்கே கொண்டு வந்து அதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கேயும் சீக்ரெட் ஆக்சஸ் கீயை ரீப்ளேஸ் பண்ணு. அப்படியே இந்த கோடை காப்பி பண்ணி கிளவுட் ஃபார்மேஷன் விண்டோவில் எக்ஸிக்யூட் பண்ணு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ட்ராவலர் ஆக்சஸ் இருக்குது, அதே மாதிரி ட்ராவலருக்குள்ள வெதர் அப்படிங்கிற அந்த ட்ராவலர் ஆக்சஸ் இல்லை மேரிக்கும். ஓகேவா? எரர் ஆக்கர்னு வருதான்னு பாரு, யாருக்காவது உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா அதையும் சொல்லு. யாருக்கா எக்ஸிக்யூட் ஆகுதா? ஓப்பனே ஆகலை, திரும்ப இந்த பாஸ்வேர்ட் போட்டு வரலையா? சரி, வேறு வழி இல்லை, ஒன்றும் பண்ண முடியாது. சரி, இந்த அவுட்புட்டையும் காப்பி பேஸ்ட் பண்ணிங்க. ஸோ அடுத்தது லாஸ்ட் கமாண்ட். ஸோ ப்ரீவியஸ் கமாண்டுக்கு எக்ஸிக்யூட் ஆகலை அப்படின்னா இந்த கமாண்டும் எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகே. ஸோ 22வது கமாண்ட் 22வது ஸ்டெப்பில் இருக்குது. மேரிக்கு இதுக்கும் ஆக்சஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இதுக்கும் ஆக்சஸ் இருக்காது, வெதர் ஏற்கனவே எக்ஸிக்யூட் ஆகலை, இதுக்கும் எக்ஸிக்யூட் ஆகிறது கஷ்டம்தான்.
ஸோ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ இதுவும் எக்ஸிக்யூட் ஆகாது, ஏன்னா வெதர் ட்ராவலர் யாருக்குமே ஆக்சஸ் இல்லை. ஸோ கடைசி கமாண்டையும் நான் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறேன். இதுக்கும் அவுட்புட் வராது. ஸோ லாஸ்ட் கமாண்ட் இதையும் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ சேம் எரர். ஸோ நம்ம லேபை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ கடைசியாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா சப்மிட் பண்ணிடலாம். ஸோ எல்லாருமே சப்மிட் பண்ணிவிட்டு மார்க் என்ன வருதுன்னு பாருங்கள். கவனி. ஸோ மார்க்கு பப்ளிஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எண்டு லேப் கொடுத்துடலாம். ஸோ எண்டு லேப் கொடுத்ததுக்கப்புறம் மற்ற எல்லா டேபையும் க்ளோஸ் பண்ணு.